அவரகம் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டு சாய்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களை மாற்றியது ஒருதலை பட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கை. இதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அந்த கட்சியின் கட்டளைகளை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது என்றும் அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அரசியல் சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு தந்துள்ள பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்கு அல்ல, நாட்டை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்ல துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் ஆதிக்க மனப்பான்மையுடன் பணியாற்றும் தேர்தல் ஆணையம் இதை உணராமல் இருப்பது ஆணையத்தின் கண்ணியத்தை கடைத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலாளரும் உளவுத்துறை டிஜிபி தேவ ஆசீர்வாதமும் இன்று மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரதிய ஜனதா கட்சி ஆளும் அசாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது, அங்கு டிஜிபி தலைமைச் செயலாளரை மாற்றி இருக்கிறீர்களா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் பிராக்சி ஆட்சி நடத்திய பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றது, அங்கும் டிஜிபி தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆகியோரை தேர்தல் ஆணையத்தின் கண்ணை உறுத்தி இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தூண்டுதலில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது என்ற கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பாஜக அதிமுகவுடன் கைகோத்து நடத்த இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணைவாக துடியாய் துடிப்பது தேர்தல் ஆணையத்திற்கு அழகல்ல என்றும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆணையத்தின் அலுவலர்கள் இன்று இருக்கலாம், நாளை பதவியில் இருந்து போய்விடலாம், ஆனால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் நம் அரசியல் சட்டம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவது நம் நாட்டிற்கும் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கும் பேராபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்துக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கோ தேர்தல் ஆணையத்தின் புனிதத்தன்மை புரிய போவதில்லை என்பதை தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆகியோரை மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தூண்டிவிடும் காட்டு தர்பார் பிரதிபலிக்கிறது என்றும், ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையான தேர்தல் ஆணையமும் காவிமயமாகிவிட்டது என்பதையே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுகின்றன என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியில் மண்ணை கவப்போவது உறுதி. சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல் அதிமுக பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்துக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி கண்ணன்.